இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன தப்பு செஞ்சன்னு சாக போற? என்ன குற்றம் செஞ்சன்னு நீ சாகணும்? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். ஆசைப்பட்டவனோட என் வாழ்க்கைய வாழ முடியல. அதுக்கப்புறம் எதுக்கா நீ இந்த உயிர்? நீ ஆசைப்பட்டவனோட வாழ்க்கை அமையல, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஆசைப்பட்டவன் நல்லவன் கிடையாதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவனோட நீ சந்தோஷமா வாழ முடியாதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அத நினைச்சு நீ சந்தோஷம்தான் படணுமே தவிர ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு சஞ்சனா? என்னமோ அண்ணி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் அவனை அவ்வளவு நம்பினேன், உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஏமாந்து நிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அண்ணி. ஏமாந்தாலும் இப்ப நல்லதுதான் நடந்திருக்கு. அவனோட வாழ்க்கை முழுக்க கூண்டுக்குள்ள கிளி மாதிரி வாழ்றத விட உனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கிடைச்சிருக்குல்ல? இல்ல அண்ணி, நான் இன்னமும் கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிளிதான். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடைக்கல. நீ எதை பத்தி பேசுற? எனக்கும் ஆகாஷ்க்கும் இருக்கிற உறவை உங்களால பிரிக்க முடிஞ்சதே தவிர அவனால இன்னொரு உயிர் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க அண்ணி, வளர்ந்துட்டு இருக்க அண்ணி. இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அண்ணி, பிரெக்னெண்டா இருக்கேன் அண்ணி, பிரெக்னெண்டா இருக்கேன் அண்ணி. இன்னைக்கு காலையில தான் எனக்கு இது தெரிஞ்சது. எப்படியும் நம்ம என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டோம்லன்னு நான் யாருக்கும் எதுவும் சொல்லல. ஆனா அதுக்குள்ளேயே இப்படி நடந்துருச்சு அண்ணி. இப்ப சொல்லுங்க அண்ணி, நான் என்ன பண்றது? நான் உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமா? ஒரு ஏமாத்துக்காரன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படணுமா? அந்த ஏமாத்துக்காரனோட வாரிசு இப்ப என்னோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க அண்ணி, நான் என்ன பண்ணட்டும்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சாவுங்கிறது தீர்வு கிடையாது. உன்னோட பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும் சஞ்சனா. அந்த தீர்வை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர சாகணும்னு நினைக்க கூடாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நீ யோசிக்காத. இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத. அப்படிலாம் இல்ல அண்ணி. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த வீட்ல யாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னை நினைச்சு வேதனைப்படுற அளவுக்கு நீ பண்ணாத. இங்க பாரு சஞ்சனா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு அண்ணி. அதே நம்பிக்கையோட நீ இரு. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்கலாம்.